அதை சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்ற அமைப்பு பாருங்க. வல்லதீன இஸ்தஜாபு லிரப்பி, அவர்கள் தங்களுடைய இரட்சகனுக்கு பதில் சொல்லி இருப்பார்கள், அவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். வஅகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் விவகாரங்களை ஆலோசனைகள் செய்து முடிவு செய்வார்கள். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். எனவே ஈமான சொல்லி ஆரம்பத்தில், தொழுகையை இரண்டாவது சொல்லி, கடைசியாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறத சொல்லி, நடுவுல ஷூராவை சொல்றது. அந்த பக்கத்தால ஈமானும் இன்னொரு பெரிய ஒரு கடமை, இக்காமத்து ஸலா அந்த பெரிய ஒரு கடமை, பின்னால ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு பெரிய ஒரு கடமை, நடுவுல ஷூரா அல்லாஹ் சொல்றது. எனவே ஷூராவும் ஒரு பெரிய ஒரு விழுமியங்கள் ஒன்று. நாங்க ஜனநாயகம் சொல்ற அந்த பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் முந்தி அல்லாஹு தஆலா ஷூரா சொல்லுங்க. எப்படி அல்லாஹ் ஷூரா சொல்லிருக்கு இந்த பாருங்க. இந்த சூரா மக்கா சூரா, மதீனாவல்ல. சூரத்து ஷூரா மக்கா இருக்கிற சூரா. மதீனா போய் ஒரு அரசாங்கத்தை அமைச்சதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்துடைய அடிப்படையாக ஷூரா இருக்கணும்னு சொல்லல, அதுக்கு முந்தைய அல்லாஹ் சொன்னார். என்ன கருத்தப்ப? குடும்பத்துக்குள்ளிருந்து, தனி மனிதனிலிருந்து, குடும்பத்திலிருந்து, ஊர்ல இருந்து, கிராமத்திலிருந்து, சிறுபான்மை முஸ்லீம்கள் இருந்து பெரும்பான்மை முஸ்லீம்கள் வரை இந்த எல்லா பகுதிகளிலையும் ஷூரா ஒரு முக்கியமான பண்பாட்டு ஒழுக்கமாக இருக்க வேணும். யாருமே ஒரு 50 பேர் ஆளுவதுகின்ற ஒரு மனிதன் ஒரு நாளும் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. ஒரு பாடசாலையை நிர்வகிக்கின்ற ஒரு ஆசிரியர் ஒரு நாளும் சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. ஒரு ரெஸ்டி போர்டில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு நாளும் தன்னை சொந்த முடிவுக்கு வேலை செய்யக்கூடாது என்று இந்த ஆயத்தை சொல்லு. அவர் தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால், ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல மனிதனாக இருந்தால் இதையும் சேர்த்து கடைபிடிக்கும். ஊர் முழுக்க 40,000 பேர் வாழ்ந்தால் அது ஒரு நாளும் 2 பேரோட முடிவு அந்த ஊரை ஆளக்கூடாது. சனத்தொகை 10 லட்சமாக இருந்தால் 50 பேர் சேர்ந்து 10 லட்சம் பேர் தளபதியை ஒரு நாளும் தீர்மானிக்க கூடாது. தீர்மானித்தால் அது இஸ்லாத்துக்கு முரண். நீங்க தொழுகை நிலைநாட்டுவதாக இருந்தால், ஜக்காத்து கொடுக்கிற கடமைன்னு சொல்றதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நீங்க பதில் சொல்லி ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நடுவுல வார ஷூராவை மட்டும் ஏன் விடுறீங்க என்று அல்லாஹு தஆலா வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அந்த ஒழுங்கு உங்கள்ட்ட இருக்கிறதுவா? எப்படி நீங்க முடிவு செய்வது? சுகாதார விஷயம் ஒன்றை பற்றி, அரசியல் விஷயம் ஒன்றை பற்றி, இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி எவ்வாறு முடிவு செய்வீங்க? அந்த துறை சார்ந்த யாருமே இல்லாமல் முடிவு செய்வதா? ஒரு நாளும் அந்த முடிவு சரியான முடிவாக இருக்காது. அப்படி செஞ்சால் ஒரு நாள் சரியான முடிவாக இருக்காது. எனவே அம்ருஹும் ஷூரா பைனஹும், இது ஒரு பொது உண்மை. முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, ஒரு பொதுவான ஒரு மனித விழுமை. இதை அல்லாஹ் எங்க சொன்னான் என்றால் மக்காவில் சொன்னான், மதீனாவில் வச்சான். அதுவும் யாருக்கு சொன்ன? நபிக்குள்ளாலே சொன்ன. நபி இருக்கும் போதே சொன்னான். நபி சர்வாதிகாரியா இருக்கலாமா கிட்ட அந்த நபிக்கும் கூட அல்லாஹ் சொன்னார்னா, வஹி அல்லாத விஷயத்தில் நீங்க உங்களோடு இருப்பவர்களோடு கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள் என்ற கண்ணோட்டத்தில் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை சொன்னார். திரும்ப பாருங்க, நீதி இது இஸ்லாம் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம். ஆனா நாங்க இங்க நிறைய வசனங்களை சொல்லலானால 2 வசனங்களை மட்டும், 2 முக்கியமான வசனங்களை மட்டும் இங்க சொல்றது பார்ப்போம். பாருங்க, 1வது வசனத்துல லக்கது அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நாங்கள் எங்களுடைய தூதர்களை ஆதாரங்களுடன் அனுப்பினோம். அதாவது அவர்கள் தூதர் தான் என்பதற்கான ஆதாரங்களுடன் அவர்கள் மனித சமூகத்துக்கு வந்தார். வன்சல்னா மாஹுமுல் கிதாபு வல் மீசான், அவர்களுக்கு நாம் வேதத்தை இறக்கினோம், அவர்களோடு நாம் வேதத்தை இறக்கினோம். அந்த வேதத்தை விளங்கக்கூடிய தராசையும் கொடுத்தோம், உங்கள் அறிவையும் கொடுத்தோம். எதுக்கு? லியகூமன் நாசு பில் கிஸ்த், மனிதர்கள் சமூக வாழ்க்கையில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப ஏன் வேதம் இறங்கிச்சு? ஏன் நபிமார்கள் வந்தார்கள்? சமூக வாழ்க்கையில் நீதி நிலவ வேண்டும் என்பதற்காக. அதுதான் பொது கருத்து. ஒரு தூதுடைய இலக்கு அதுதான். தொலை வைக்கிறது ஒரு நபீர பணி, சந்தேகம் இல்லாம. ஜக்காத்து கொடுக்க வைக்கிற ஒரு நபீர பணி, சந்தேகம் இல்லாம. ஆனா அதெல்லாம் எதை நோக்கி போகும் என்றால் சமூக வாழ்க்கையில் நீதி நிலவுவதை நோக்கி போகும். லியகூமன் நாசு பில் கிஸ்த்,
இது அல்லாஹ் இங்க சொல்றது சும்மாவல்ல, நபியை அனுப்பினதே அதுக்குன்னு சொல்றேன். லியகூமன் நாசு பில் கிஸ்த். சமூக வாழ்க்கையில் நீதின்ற கருத்து, பொருளாதார வாழ்க்கையில நீதி இருக்கணும், அரசியல் வாழ்க்கையில் நீதி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில நீதி இருக்கணும். இந்த நீதி நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் நபியையும் அனுப்பினோம், அவரோட வேதத்தையும் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனம் பாருங்க சூரத்துர் ரஹ்மான்ல, وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي الْمِيزَانِ وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ. இந்த நீதிய அல்லது சமநிலை பேண்டது, நீதின்ற சமநிலை பேணுவத எவ்வளவு தூரம் அழகா குர்ஆன் சொல்லுன்னு பாருங்க. நாம் வானத்தை உயர்த்தி அங்கு ஒரு சமநிலையை ஏற்படுத்தினோம். அப்படின்னா கோள்களுக்கு மத்தியில, நட்சத்திரங்களுக்கு மத்தியில, பௌதீக இயக்கத்துக்குள்ளால் ஒரு பெரிய ஒரு சமநிலை ஒன்று இருக்கிறது. அப்படி ஒரு பௌதீக உலகத்தில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தணும். எதுக்குன்றால் அல்லாஹ் தத்கவு ஃபில் மீசான், நீங்களும் அந்த சமநிலையில் அளவு மீறி சென்று விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் அந்த சமநிலை இருக்க வேண்டும். ஒருவன் பெரிய பணக்காரன், இன்னொருவன் அன்றாட வாழ்க்கை திண்ண இல்லாத, இந்த பயங்கர ஏற்றத்தாழ்வு, சமநிலை இன்மை உங்கள்கிட்டையும் இருக்கக்கூடாது. பௌதீக உலகத்தை பாருங்க, அது ஒரு அழகான ஒரு சமநிலை. அதே போலதான் நீங்களும் இருக்கணும். அல்லாஹ் தத்கவு ஃபில் மீசான். எனவே வகீமுல் வஸ்ன பில் கிஸ்த், எனவே நீதியான முறையில் நீங்கள் சமநிலை பேணுங்கள். வலா துக்ஸிருல் மீசான், அந்த சமநிலையில் குறைவு ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொன்னான். இதுவும் மக்கி சூரா, மதீனாவல். முன்னால சொன்னதும் சூரத்துல் ஹதீத் மதீனா சூரா. மக்காவில் அல்லாஹ் தஆலா பௌதீக உலகத்தோடு ஒப்பிட்டு இங்க சமநிலையை பேணுவது, நீதியை பேணுவது காகத்தான் இந்த தூத அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனங்கள் சொன்னான். இப்ப அடுத்ததா நாங்க பார்ப்போம் சகோதரத்துவம். இதை சொல்ற வசனங்கள் நிறைய கூட. நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஹதீஸ மட்டும் இங்க சொல்லுவோம். இது குர்ஆன்ல இருந்து எல்லாம் சொல்ல போனால் நீண்ட தூரம் போயிருவோம். லேசா இந்த கருத்தை நாங்க சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த ஹதீஸ ஸைத் இப்னு அர்கம் என்ற சஹாபி அறிவிக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எப்ப தொழுதாலும் 5 நேர தொழுகை பிறகு இந்த துஆ ஓதுவாங்க. இந்த ஹதீஸ்ல தொடராது. பாருங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு, இறைவா எங்களுடைய இரட்சகனே, அனைத்துடையவும் இரட்சகனே, வ மலீகஹு அனைத்துடையவும் அரசனே, அன ஷஹீதுன் நான் சாட்சியாக இருக்கிறேன், அன்னக்கல்லாஹு வஹ்தக லா ஷரீக லக், நீ ஒருவன் தான், உனக்கு இணை கிடையாது என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். திரும்ப இன்னொரு முறை அதே வசனத்தை சொல்லி, அல்லாஹும்ம ரப்பனா இறைவா எங்களுடைய இரட்சகனே, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அனைத்தினதும் இரட்சகனே, அனைத்தினதும் தலைவனே, அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக முஹம்மத் உன்னுடைய அடிமை, உன்னுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி பகர்கிறேன். திரும்ப சொல்ற கடைசி வசனம் பாருங்க, அல்லாஹும்ம ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, இறைவா எங்களுடைய இரட்சகனே, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அனைத்து பொருளுடைய உன் இரட்சகனே, தலைவனே, ஆட்சியாளனே, அன ஷஹீதுன் நான் சாட்சியாக இருக்கிறேன், அன்னல் இபாத அடியார்கள் எல்லோரும் குல்லுகும் இஹ்வா சகோதரர்களே. இபாத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முஸ்லிம் மட்டுமல்ல, காபிரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான் எல்லாரும். எனவே ரசூலுல்லாஹ் மௌலாவது சொன்னது ஏகத்துவம், செண்டாவது சொன்னது தூது, மூணாவது சொன்னது சகோதரத்துவம். அதுவும் எப்படி சொன்ன? துவாவாக சொன்ன, ஒவ்வொரு தொழுகை பிறகு மோதுகின்ற துவாவாக சொன்ன. அப்ப மனசுல பதிவோணம் பண்றதுக்கு துவா அமைப்புல சொன்ன, ஒரு கட்டளை அமைப்பை விட துவா அமைப்புக்கு பாரம் கூட. ரசூலுல்லாஹ் வடமையா ஓதிவார் ஒரு துவா, ஒவ்வொரு 5 நேர தொழுகை பிறகு மோதிவார் ஒரு துவா. இந்த முஸ்னத் அஹ்மதுல வார இந்த ரிவாயத்தின் படி. அப்ப அதுல முதலாவது தூத சொல்லி, முதலாவது ஏகத்துவத்தை சொல்லி, திரும்ப தூத சொல்லி, மூணாவது மனிதர்கள் அனைவரும் சகோதரர்களே என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன், ஆனா ஷஹீதுன் அன்னல் இபாத குல்லஹும் இஹ்வா என்று அல்லாஹ் தஆலா சகோதரத்துவம், மனித சகோதரத்துவத்தை பத்தி சொல்ற ஒரு ஹதீஸ் சொல்லி நாங்க காட்டுறோம். இதுக்கு 2 கருத்தையும் எடுக்கலாம். அதாவது முஸ்லிம் சகோதரத்துவம் சொல்லலாம், மனித சகோதரத்துவம் சொல்லலாம்.
அந்த சொல்ல அப்படி. அன்னல் இபாத என்ற சொற்பிரயோகம் உண்மையில குர்ஆனுடைய சொற்பிரயோகத்தை நாங்க எடுத்து பார்த்தாலும் ஏனைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் அப்துன்ற சொல்லு பொது சொல். அது முஸ்லிமையும் குறிக்கும், முஸ்லீம் அல்லாதவர்களையும் குறிக்கும். எனவே அன்னல் இபாத குல்லஹும் இஹ்வா என்று இந்த வசனம் எங்களுக்கு முழு மனித சகோதரத்துவத்தையும் சொல்லக்கூடிய வசனம் சொல்லி நாங்க சொல்லுவோம். எனவே நாங்க இப்ப சொன்ன இந்த எல்லாம் அறிவு, உழைப்பு, சுதந்திரம், கூட்டு பராமரிப்பு, ஷூரா, நீதி, சகோதரத்துவம், இதெல்லாம் இஸ்லாம் சொல்கின்ற விழுமியங்கள். இஸ்லாம் இந்த அமைப்பில தான் ஒரு சமூகம் எழும்ப வேணும் என்று எதிர்பார்க்கிறது. அறிவின் மீது, உழைப்பின் மீது, சுதந்திரத்தின் மீது, கூட்டு பராமரிப்பின் மீது, ஷூராவின் மீது, நீதியின் மீது, சகோதரத்துவத்தின் மீது, இவற்றின் மீதுதான் ஒரு சமூகம் எழும்ப வேணும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். நாங்க வழக்கம். இப்ப ஒரு முஸ்லிம் சமூகமாக இருந்தால் நாங்க ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான பண்புகளும் அவன்கிட்ட இருக்கும். எல்லா மனித சமூகத்திலே நிலவ வேண்டிய நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த அறிவு, உழைப்பு, சுதந்திரம், கூட்டு பராமரிப்பு, நீதி, சகோதரத்துவம், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் இருக்க வேணும். இது மனித விழுமியங்கள். இந்த குர்ஆன் வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்லி இருக்குதுன்னு நான் காணும். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஒழுக்க பண்பாடுகள், இந்த ஒழுக்க விழுமியங்கள் நிலவுகின்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அடிப்படை என்னது என்றால் குர்ஆனும் ஹதீஸும் இந்த 3 விஷயங்களையும் சொல்லும். நம்பிக்கையும், வணக்க வழிபாடுகளும், குடும்ப ஒழுங்கும். நாங்க இதை விரிவா வழங்கப்படுத்தி பண்ண தூரம் போயிடும், லேசா நாங்க சொல்லுவோம். இஸ்லாம் நம்பும் மேலே சொன்ன அந்த விழுமியங்கள் தோன்ற வேண்டுமாக இருந்தால், ஒழுக்க பண்பாடுகள் தோன்ற வேண்டுமாக இருந்தால், இறை நம்பிக்கையும் மறுமநாள் பற்றிய நம்பிக்கையும் அதுக்கு மிக அடிப்படையாக இருக்கும். அந்த இறை நம்பிக்கையை பசுமையாக மனதில் கொள்வதற்கு வணக்க வழிபாடுகள் காரணமாக இருக்கும், தொழுகை காரணமாக இருக்கும், நோன்பு காரணமாக இருக்கும், ஹஜ்ஜி காரணமாக இருக்கும். 3வது, குடும்பம்தான் அந்த விழுமியங்க வளர்ப்பதற்கான அடிப்படை இடம். குடும்பத்திலிருந்து தான் அந்த ஒழுக்க விழுமியங்கள் கவனமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இந்த 3ம் தான் அடிப்படை சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும். நாங்க அதை விரிவாக விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு விளங்கும், சாதாரணமா விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதை நடைமுறைப்படுத்துவதற்கான அடிப்படை சாதனம் என்னது? மிகவும் அடிப்படையான சாதனம். எப்படி அந்த நம்பிக்கையை நாங்க கொண்டு வரலாம், எப்படி நாங்க அந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு வரலாம், எப்படி நாங்க அந்த குடும்ப ஒழுங்கின் ஊடாக இந்த விழுமியங்களை கட்டியிருப்பலாம் என்றால் குர்ஆனே சொல்லும் தெளிவா 2 வழிகள். அது ஒன்று கற்பித்தல், 2வது பயிற்றுவித்தல். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல அடிக்கடி நபிமார்களோட பணியை பத்தி சொல்ற வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். வேதத்தையும் ஹிக்மாவையும் அவர்களுக்கு படித்துக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துவார் நபி என்று அல்லாஹ் சொல்றார். எனவே அத்தலீமு தர்பியா, படித்துக் கொடுத்தலும் கற்பித்தலும் பயிற்றுவித்தலும் தான் ஒரு நபியுடைய சாதனம், ஒரு சமூகத்தை உருவாக்குவது. மேல சொன்ன அந்த விழுமியங்கள் கொண்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு நபி கையாள வேண்டிய வழிமுறை இதுதான் சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால, சூரத்துல் ஜும்ஆல, சூரத்து இப்ராஹிம்ல, இப்படி பல சூறாக்கள் அந்த வசனத்தை, அந்த கருத்தை சொல்லி இருக்கிறது நாங்க காட்டுறோம். இந்த பின்னணியிலே தான் இஸ்லாமிய சமூகம் உருவாயினது நாங்க காட்டுறோம். ஒன்று, மக்காவுல அல்லாஹ் தஆலா நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஏற்கனவே சொன்ன வசனங்களே உங்களுக்கு அதுக்கு ஆதாரமாக இருக்கும், விரிவா சொல்ல தேவையில்ல. நம்பிக்கையும் வணக்க வழிபாடு கூடுதலாக சொல்லி அதோடு சார்ந்த ஒழுக்க ரீதியான பயிற்றுவித்தலையும் அல்லாஹ் மக்காவுடைய காலப்பிரிவிலே செய்தான்னு சொல்லி நான் காட்டுறோம். மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு நல்லா சட்ட ஒழுங்குக்கு வந்து, அதுக்கு முந்தி வரல், அதுக்கு முந்தி ஒரு நாளும் வரல். முந்தி என்ன செஞ்சா நம்பிக்கை வணக்க வழிபாடுகள், அதை நீண்ட தூரம் பயிற்றுவித்து அதனூடாக நல்ல ஒழுக்க பண்பாடு கொண்டவர்களை கொண்டுதான் மதீனாவை அல்லாஹ் ஒரு சமூகமாக கட்டி எழுப்பினான். நாங்கள் காட்டுறோம். இது 13 வருட காலம் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சிலபஸின் ஊடாக அல்லாஹ் படிப்பித்தார்.
குர்ஆன்ல நீங்க அந்த 13 வருஷ கால மக்கள் இறங்கின சூறாக்கள் அப்படியே நல்லா படிச்சு பார்த்தா வழங்கும். இந்த நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளையும் படிப்பிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சிலபஸ் வழங்கும். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கமில் வைத்து, மக்கால தாருல் அர்கமில் வைத்தும் தங்களோட வீட்டுல வைத்தும் இன்னும் பல சஹாபாக்களோட வீடுகள்ல வைத்தும் பயிற்றுவித்தார். இந்த வணக்க வழிபாடுகளை, இந்த ஒழுக்க விளிம்பியங்களை கடுமையாக பயிற்றுவித்தார். மதீனாவுக்கு வந்ததன் பிறகு நல்ல ஒழுக்க விழுமியங்களும் நல்ல ஒழுக்க பண்பாடுகளும் உள்ள மனிதர்களாக வந்து சேர்ந்தார். அதன் மீது இஸ்லாமிய சமூகம் உருவாகும். நாங்க மிகவும் தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றையும் காட்டும். மதீனாவுடைய சட்ட ஒழுங்க நாங்க பார்த்தால், இன்னும் கொஞ்சம் நாங்க மதீனா போய் பார்த்தால், மதீனாவுக்கு போய் சேர்ந்த உடனே எல்லா சட்டமும் இறங்கல் ரெண்டு மாதிரி இறங்குச்சு. ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. உதாரணமா வச்சுக்கொள்வோம், வட்டி சம்பந்தமான சட்டம் ஆக கடைசியா இறங்குச்சு. ஹிஜ்ரி 9வது வருடம் இறங்கி, ஹஜ்ஜத்துல் வதாவின் போது ஹிஜ்ரி 10வது வருஷம் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது இறங்கி. ஃபர்தாவோடு சம்பந்தப்பட்ட சட்டம் ஹிஜ்ரி 5வது வருடம் இறங்கியது. அதுவரையும் பெண்கள் ஃபர்தா உடுப்பவர்களாக இருக்கவில்லை. குடியோடு சம்பந்தப்பட்ட வசனம் ஹிஜ்ரி 2வது வருடம் இறங்கியது. இப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமான காலப்பிரிவுல இறங்கியதே தவிர அல்லாஹ் மதீனாவுக்கு போய் சேர்ந்த உடனே அவ்வளவு தூரம் பண்பாட்டோட வளர்த்தும் கூட எல்லா சட்டங்களையும் ஒரே அடியாக தலையில குவிக்கல. அதே மாதிரி எந்த சட்டத்தை பார்த்தாலும், எங்களுக்கு இப்ப டைம் இல்ல, நாங்க சொல்லலாம், எந்த சட்டத்தை பார்த்தாலும், தொழுகையை பார்த்தாலும் கூட, நோன்பை பார்த்தாலும் கூட, ஜக்காத்தை பார்த்தாலும் கூட, எந்த சட்டத்தை பார்த்தாலும் குடி மட்டுமல்ல, ஒரு படிமுறை ஒன்று இருக்கும். குடியை அல்லாஹ் ஹராமாக்கும் போது ஒரு படிமுறையை கையாண்டான், எங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல மட்டுமல்ல, எல்லா சட்டங்கள்லயும் அப்படி ஒரு படிமுறை அல்லாஹ் கையாண்டான்னு சொல்லி நாங்க காட்டுறோம். ரெண்டாவது என்ன நாங்க பார்க்கிறோம் என்றால், குர்ஆன்ல நீங்க எந்த சட்டத்தை போய் படிச்சா, குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது குற்றவியல் சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது எந்த சட்டங்களாக இருக்கட்டும், நம்பிக்கையோடு கலந்துதான் சொல்லும். அந்த சட்டங்கள் ஒரு நாளும் தனியே சொல்லாது. தக்வாவோடு சம்பந்தப்படுத்தி, மறுமனாரோடு சம்பந்தப்படுத்தி, இப்படி நம்பிக்கையோடு கலந்தே தான் சட்டங்களை சொல்லும். ஏன் காரணம்? அல்லாஹ்வுக்கு தெரியும் சட்டங்கள் நடைமுறையாக வேண்டுமாக இந்த அடித்தளம் 3, நம்பிக்கை அடித்தளம் 3. ஒரு நாளும் எல்லா மனுஷனுக்கு பின்னால போலீஸ்காரன் நிப்பாட்டே இல்லாது, எல்லா மனுஷனுக்கு பின்னால் ஒரு ராணுவ அதிகாரி ஒரு நாளும் நிப்பாட்டே இல்லாது. எனவே மனிதர்களுக்கு நம்பிக்கை என்ற அடித்தளம் இருந்தால்தான் அதன் மீதுதான் இந்த ஒழுக்க பண்பாடுகளை கட்டி எழுப்ப முடியும் என்று அல்லாஹ் தஆலா அதனூடாக சொல்ற. நீங்க பாருங்க, சூரத்து நூறுல ஜினாவுக்கான சட்டத்தை சொல்றது ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். கதுவுக்கான சட்டம், அதாவது அபாண்ட சுமத்துவதற்கான தீர்வை சொல்றது ஒரே ஒரு வசனம். மற்ற எல்லா வசனமும் என்ன சொல்லுதென்றால், ஜினா ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணிகளை இல்லாமக்க சொல்லும். மற்ற எல்லா வசனம் நாங்க பார்த்தோம், ஒரே ஒரு வசனம், அதோட அந்த சட்டத்தை சொன்ன ஒரே ஒரு வசனம். பிறகு அடுத்த வார வசனம் எல்லாம் என்ன சொல்லும் என்றால், ஜினாவுக்கு இட்டு செல்லும் காரணிகள் அதை இல்லாமாக்குங்க என்று குர்ஆன் சூரத்து நூறுல நாங்க பார்க்கணும். இடையில ஒரு 10-20 வசனங்கள் இறை நம்பிக்கையை பத்தியே சொல்லிக்கொண்டு போகும். அது மதீனா சூரா. இதைத்தான் நாங்க இங்க சொல்ல வரோம். இதுதான் நம்பிக்கையோடு கலந்து வாதிக்கிறேன்னு நாங்க சொல்றோம். இப்ப நீங்க பாருங்க, சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியை நாங்க பார்ப்போம். குற்றவியல் சட்டங்களை குறிப்பாக எடுத்து கொஞ்சம் பார்ப்போம். எப்படி குர்ஆனும் ஹதீஸும் அதை சொல்லுது. விரிவா சொல்றது நோக்கம் இல்ல, இந்த சில அடிப்படைகளை சொல்லுவோம். முதலாவது விஷயம் என்னென்றால், ஒரு குற்றம் செய்பவனை மறைத்தலும் மன்னித்தலும் தான் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். தண்டனை அல்ல முதன்மையாக கொள்ளணும், மறைத்தலும் மன்னித்தலும். எப்படின்னு பாருங்க. இது இந்த ஸஹீஹுல் ஜாமி ஸகீர்ல வர ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னல் அமீர இதபுத்தக ரீபத ஃபின்னாஸ் அஃஸத. ஒரு தலைவர் மக்களுக்கு மத்தியில சந்தேகத்தோடு தேர தொடங்கினான் என்றால் அந்த மக்களை அவன் கெடுத்து விடுவான். ஒரு தலைவன் மக்களுக்கு மத்தியில சந்தேகத்தோட தேட தொடங்கினான், யார் குடிக்கிறான், யார் ஜினா செய்யறான், யார் அந்த தீமையை செய்யறான், இந்த தீமையை செய்யறான்றதுக்கு கொஞ்சம் பேரை போட்டு வைக்கிற, பார்த்து திரியுங்க, ஊடு ஊடா பார்த்து திரியுங்க. இப்படி செய்தால் மக்களை அவன் கெடுத்து விடுவான், சீர்கெடுத்து விடுவான். எனவே மக்களுக்கு பின்னால
இந்த உளவு பார்த்து திரிகிற வேலை, யார் அதை செய்யறான், யார் இதை செய்யறான், யார் பாவத்தை செய்யறான், யார் குற்றத்தை செய்யறான் பார்த்து தெரியக்கூடாது என்று இந்த வசனம் மோலாவை சொல்லும். இந்த பின்னணியிலிருந்து ரசூலுல்லா சொல்ற பாருங்க, மன்றா ஔரத்தன், யாராவது ஒருவர் ஒரு மனிதனுடைய ஔரத்தை கண்டால், ஔரத்தின் என்ன சொல்ல வர, ஒரு பாவ செயலை கண்டால், கண்டு ஃபசத்தரா அதனை மூடிவிட்டால், கமன் இஸ்தஹ்யா மௌஊதத்தன் மின் கபரிஹா, உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு உயிர் கொடுத்தது போன்றதாக அது மாறும். கமன் இஸ்தஹ்யா மௌஊதத்தன் மின் கபரிஹா, உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தைய கபரில் இருந்து உயிர் பெற்று எழுப்பினா எப்படி இருக்கும்? உயிர் கொடுத்து எழுப்பினா என்ன எவ்வளவு சந்தோஷமாயிக்கும், இந்த வாப்பக்கும் உம்மக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வேலையாயிருக்கும். அது போலதான் இருக்கும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு மானக்கேடான ஒரு பாவம். அதை மறைச்சிட்டேன், நான் கண்டன் மறைச்சிட்டா இவ்வளவு பெரிய ஒரு நன்மை உண்டு அவருக்கு கிடைக்கும் சொல்ல சொன்னாங்க. ஒரு முஸ்லீமோட வேலைன்னா அடிப்படையில் இதுதான் ஒரு முஸ்லீம் செய்ய வேணும் சொல்ல சொன்னாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் என்ன விரும்புறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு பயந்து செயற்படணும். பொலிசுக்கு பயந்து, ராணுவத்துக்கு பயந்து எப்படி அதை செய்யறது? அதுக்குத்தான் பயிற்றுவிங்க, படிச்சு கொடுக்கும். படிச்சு கொடுக்கிறதும் இல்லை, பயிற்றுவிக்கிறதும் இல்லை, தண்டனைக்கு மட்டும் ரெடியாரு. இது ஒரு நாடு சரிவார ஒரு விஷயம் அல்ல. பயிற்சியும் கொடுத்து பயிற்றுவித்தலும் செய்து அப்பவும் பாவம் செய்யறான், அப்ப ஏண்ட மட்டும் மறையும், அப்ப ஏதாவது குறைக்கும் அவன்கிட்ட. எனவே அவனை ஏண்ட மட்டும் மறையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்பி இதை பாருங்க, இந்த ஹதீஸ் பாருங்க, தஆஃபவுல் ஹுதூத பைனக்கும் ஃபமா பலகனி மின் ஹத்தின் ஃபகது வஜப, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் குற்றச்செயல்களை பரஸ்பரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்க குற்றச்செயல்கள் பரஸ்பரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ற வீட்டில் ஒரு களவாடி போனார்னு வை, இல்லாட்டி இன்னும் ஒரு குற்றச்செயல் செய்தார்னு வை, மன்னித்து விடுங்க. உங்களுக்குள்ளால பேசி தீர்த்து ஒரு மாதிரி மன்னித்து விடுங்க. ஆட்சியாளன்ட்டு கொண்டு வர பார்க்காது, கொண்டு வந்தால் தண்டனையை கொடுப்பது கடமையாக போகும். ஃபமா பலகனி மின் ஹத்தின் ஃபகது வஜப, எனவே கொண்டு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியில் மன்னிக்கிற வேலையை தான் நீங்க செய்யணும். உடனே தூக்கின்ற ஆட்சியாளன்ட்டு வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திரும்ப பாருங்க இந்த வசனம், இந்த ஹதீஸ் பாருங்க. இது இந்த முஸ்லீம்ல வார ஒரு ஹதீஸ், இல்ல ஆதாரத்தை நாங்க போராட்டியும் இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஒரு முறை ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு அவர் கை வெட்டப்பட்டு, கையை வெட்டணும்னு ரசூலுல்லாஹ் முகம் ஒரு மாதிரி மாறிட்டு, இப்போ பக்கத்துல இந்த ஆள் கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க கையை வெட்டுறது வெறுக்கிற மாதிரி இருக்கு அப்படியான்னு கேட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாயம்னா உனி, நான் வெறுக்காம என்ன செய்ய இயலும், என்ன எது தடுக்கும் அதுக்கு, மாயம்னா உனி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு அழகான வசனம் சொன்னாங்க, லா தகூனு அவானன் லிஷைத்தான் அலா அஹீக்கும், ஒரு நாள் நீங்க உங்களோட சகோதரனுக்கு ஷைத்தான் உதவியாக இருப்பதற்கு வைத்து விடாதீர்கள். அப்படின்ற என்ன கருத்து, என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க, ஒலா தகூனு அவானன், நீங்கள் உதவியாளர்களாக இருந்து விட வேண்டாம் ஷைத்தான், உங்களோட சகோதரனுக்கு எதிராக. கையை வெட்டி விட்டால், நீங்க அவனை இழிவுபடுத்தி தெரிந்தால் ஷைத்தான் தான் அவனுக்கு உதவியாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கு, இஸ்லாத்தை ஏசுவதற்கு, அதை காட்டு மிராண்டித்தனம் சொல்வதற்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க அந்த கையை வெட்டின மனுஷனை ஒதுக்கி விட்டால் இல்லை, அதுதான் காரணமாக அமையும். இதுக்கு இதை நினைச்சுத்தான் நான் உண்மையில கையை வெட்டுறது வெறுத்தேன்னு சொன்னாங்க. மாயம்னா உனி எதை என்ன தடுக்கும் அப்படி வெறுக்காம இருக்கிறது, லா தக்கூனு அவானன் லிஷைத்தானி அலா அஹீக்கும். உங்களுக்கு தெரியும், முந்தி ஒரு காலத்துல எங்க சமூகத்திலிருந்து ஆளை ஊருட்டு விலக்கி வைக்கிறேன். விலக்கி வச்சா என்ன நடக்கும்? இந்த வசனம், லா தக்கூனு அவானன் லிஷைத்தானி அலா அஹீக்கும். அவன் என்ன செய்வான், அடுத்த ஆக்கோட போய் சேர்த்துருவான். ஷைத்தானுக்கு உதவி செஞ்சதாக மாறும், அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவது. அப்படி நீங்க ஒரு நாள் நடந்து கொள்ள வேண்டாம். பாருங்க அடுத்தது, இன்னஹு லா யன்பகிலில் இமாம் இதா இன்தஹா இலைஹி ஹத்துன் இல்லா அன் யுகீமஹு, ஒரு ஆட்சியாளன் ஒரு குற்றச்செயல் கொண்டு வரப்பட்டால் அதற்கான தண்டனையை அவர் கொடுக்காமல் வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இன்னல்லாஹ அஃபூன் யுஹிப்புல் அஃப்வ, அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புகிறான் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதினான்.
வல்யாஃபு மன்னித்து விடுங்கள், வல்யஸ்ஃபஹு புறக்கணித்து விடுங்கள். அலா துஹிப்பூனா யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் என்று நீங்க விரும்பவில்லையா? எனவே குற்றம் செய்தவனை நீங்க மன்னித்து விடுவதைத்தான் முதன்மையாக கொடுங்கள் என்று சொல்ல. அப்ப எனவே ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய போக்கு எப்படி இருக்கும்?